அவளை 5 நிமிஷத்துல வீட்டு வேலையை முடிச்சுட்டு பேசாம உட்காந்துருவோம்னு சொல்றாளுங்க. நம்மளும் 24 மணி நேரமும் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் குடஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு வேலையும் முடிஞ்ச பாடலையே. நைட்டு 11 மணி 12 மணி ஆயிடுது எல்லாத்தையும் விலைக்கு போட்டுட்டு படுக்கிறதுக்கு. இந்த காலம் எப்பத்தான் எனக்கு ஓய போகுதோ தெரியலப்போ. அன்னைக்கிளி, அம்மா அன்னைக்கிளி வாங்க மாமா. என்ன தூங்கிட்டு இருந்தியே, அதுக்குள்ளே இப்போ எந்திரிச்சு வாரிகள் என்ன? ஏட்டி, உனக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு நேரம் காலமே இல்லையா? பகல் பூரா என்ன வேலை தான் நீ பார்க்குற? நைட்டு 11 மணிக்கும் 12 மணிக்கும் பாத்திரம் விளக்கிட்டு உட்காந்துருக்கீ என்ன? ஐயோ மாமா, இப்பதான் மாமா புலம்பிக்கிட்டு இருந்தேன். அவளி செத்த இடத்துல வேலை பார்த்து முடிச்சிடம்னு சொல்றாளுங்க. நானும் 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு வேலையும் முடிஞ்ச வாடில்ல மாமா. இங்கே பாருங்க, சிங்கு பூரா பாத்திரம் குமிஞ்சு போய் கிடக்குது. விடிஞ்சா தமிழ் வருஷ பிறப்பு. எப்படி காலையில எந்திரிச்சு வேலை பார்க்கறது? இந்த பாத்திரத்தை பூரா விலைக்கு போட்டுட்டு நான் அடுப்பு பற்ற வைக்கணும்னா விடிஞ்சு. அதனாலதான் சரி, இந்த பாத்திரத்தை மட்டும் விலைக்கு போட்டுட்டு படுத்தோம்னா காலையில எந்திரிச்சு சோறு ஆக்கிவிட்டு சாமி கும்பிட்றதுக்கு வசதியா இருக்கும்ல. அதனாலதான் விளக்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னமோ அன்னைக்கு வேலை வெட்டிக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்க கூட இம்பிட்டு பரபரப்பாக தெரிய மாட்டாகட்டி. 24 மணி நேரமும் வீட்டிலேயே இருக்கிறியே. ஆனால் நைட்டு 11 மணி 12 மணி எழுதி பாத்திரம் விளக்கிட்டு இருக்கியே. என்னமோ போங்க. சரி மாமா, இந்த அம்பிடுத்த முடிஞ்சிருச்சு போங்க. இந்த 2 பாத்திரத்தை மட்டும் விளக்கி போட்டுட்டு அடுப்பை தொடச்சி விட்டுட்டு ஓடியாரேன். அடுப்பை வேற துடைக்கணுமா நீ? அப்புறம் அப்படி எப்படி போட்டுட்டு படுத்தா நல்லா தெரியுமா மாமா? காலையில எந்திரிச்சு வருஷப்பிறப்புக்கு சாமி கும்பிட வேணாமா? காலையில எந்திரிச்சோன்னா அடுப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தா தானே நம்ம காலையில எந்திரிச்சு டிஃபன் பண்றதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் வசதியா இருக்கேன். நீங்க போங்க, 5 நிமிஷத்துல விளக்கி போட்டுட்டு ஓடி வந்துடுறேன்னு சொல்றேன்ல. என்னவோ பண்ணு போட்டி. நான் என்ன சொன்னா என்ன கேட்கவா போற? பாத்திரம் விளக்குற சத்தத்தை கேட்டு படுத்திருந்த மனுஷனே எந்திரிச்சு வந்துட்டாரு போ. யாத்தாடி, ஒரு வழியா ஒரு கூட பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சாச்சுதா. தாடி அம்பிடுத்தான் தான் முடிஞ்சிருச்சு. இப்போ போய் படுத்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கு. காலையில எம்பிட்டு நிம்மதியா எந்திரிக்கலாம். ஏட்டி அன்னைக்கிலே மணி 12க்கு மேலே ஆச்சுட்டி. வந்து படுட்டி, இன்னும் முடிக்கலையா நீனு? வாங்க மாமா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த போய் தூங்குறேன். அடடே, சொன்னது மாதிரி அடுப்படியே சூப்பராக மாற்றி விட்டியட்டி. இப்போ தான் பார்க்க அடுப்படியும் நல்லா நீட்டாக இருக்குது. அடா ஆமாம் மாமா, இதுக்கு தான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அலுப்பை பார்க்காம வேலையை முடிச்சு விட்டுறது நான். சரி அன்னைக்கிளி, கையை கொடு. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆடா ஆமாம் மாமா, 12 மணி ஆயிடுச்சோ. சரி, புத்தாண்டு வாழ்த்துக்கள் மாமா, புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்னைக்கிளி, இன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் மட்டுமா சொல்லு, மறந்துட்டியோட்டி? அது எப்படி மாமா மறக்க முடியும்? இன்னைக்கு நாள் அப்படி ஈஸியாக மறக்கக்கூடிய நாளா சொல்லுங்க. இன்னைக்கு தானே நம்ம 2 பேரும் முதல்ல சந்திச்சுக்கிட்ட நாள். அட ஆமாம் அன்னைக்கிளி, அதுக்கு விஷ் பண்ணுறதுக்கு தான் நானும் குட்டி ஓட்ட போன மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். நீனும் வேலையை முடிச்ச வாடு இல்லை. நானும் சரி 12 மணி ஆகட்டுமேனு உட்காந்து பார்த்துட்டே இருந்துட்டு 12 மணி ஆனோன்னு எந்திரிச்சு ஓடியாரு. அப்புறம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங் டே அன்னைக்கிளி. ஆமாம் மாமா, முதல் சந்திச்ச நாள். பர்றா அன்னைக்கிளிக்கு வெக்கத்தை பர்றா. அட போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் அன்னைக்கிளி ஓடிட்டாயா? நெடுவழி வனசாலா என்ன கோலம் போட்டிருக்காளுன்னு தெரியலையே. நம்மளை விட நல்ல கோலம் போட்டிருப்பாளுகளோ. என்ன கோலம் போட்டிருக்காளுன்னு அப்புறமே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரணும். இந்த கோலத்தை இதுக்கு மேலே எப்படி டிசைன் பண்ணுறது? சரி இருக்கட்டும். இதுக்கு மேலே பெருசாக போட்டோம்னா நம்மளுக்கு இடுப்பு வந்துடும். இதுவே நல்லாத்தான் இருக்கு. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, ஓம்பேர சொல்லும் ரோசாப்பூ, காற்றில் ஆடும் தனியாக, உன் பாட்டு மட்டும் துணையாக. செட்டி நெடுவழி மாடனே, வாங்கட்டி வாங்க. என்ன அன்னைக்கிலிக்கா மாமோய், காலையிலேயே பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன அன்னைக்கிலிக்கா, எங்க மச்சான் பாட்டு பாடுறதுக்காகவே நீ கோலம் போடுறியா? இல்ல நீ கோலம் போடுறதுனால எங்க மச்சான் பாட்டு பாடுறானே தெரியலையே. அடி இவளுக்கு வரையிலையா நான் பாடுனேன். இவளுக்கு இன்னைக்கு பொழுதோட வச்சு செஞ்சிருவாளுகளே. ஏட்டி பால் தானட்டி வேணும், வாங்கட்டி ஊத்துறேன். என்ன மாமா, வருஷப்பிறப்பு அதுவுமா வந்திருக்கோம். எங்களுக்கு பாலுக்கு போனஸ்லாம் கிடையாதா? ஏட்டிலா, பால் ஊத்துற இடத்துல என்னடி போனஸ்? இது என்ன நீங்க மாத்த சம்பளமா வாங்கிட்டு இருக்கியே போனஸ் கொடுக்கறதுக்கு? ஏக்கா, நாங்களும் உங்கள்கிட்ட மாச சம்பளம் வாங்குறவங்க மாதிரி மாசம் டெய்லியும் பால் வாங்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு வருஷப்பிறப்பு அதுவுமா எங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஊத்துனாத்தான் என்னவா? இப்போ என்னட்டி உனக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அப்படி தானே? சரி மாமா, அதெல்லாம் உனக்காக 1 லிட்டர் பால் கூட ஊற்றுவேன். மாமாவுக்கு அப்படியே மத்தியானத்துக்கு பால் பாயசம் செஞ்சு கொண்டுட்டு வரியா? என்னது? பால் பாயசம் கேட்குதோ? பால் பாயசம்? ஆத்தா, இவ இருக்கிறது தெரியாம பேசிவிட்டோமே. அன்னைக்கிலே மாமா சும்மா விளையாட்டுக்கு பேசுறேன்ட்டி. பேசாம உள்ள போறீல என்ன? காலையிலேயே இவள்கிட்ட வம்பு ஓட்டிக்கிட்டு. எக்கா, மச்சான் சும்மா வம்பெல்லாம் ஓட்டலக்கா. அவர் பேசுறது சும்மா ஜாலியாக தானே இருக்கு. நான் நல்லாதாக்கா என்ஜாய் பண்றேன். அம்மாடி ஒத்தரோசா, நீ நல்லாத்தான் என்ஜாய் பண்ணுவ. அங்கே கட்ட பொண்டாட்டிக்குள்ள கறி கலங்குது. பேசாம பால் வாங்க வந்தமா போனவான்னு வேலையை பார்த்துட்டு போ ஆத்தா.
இல்லட்டி நெடுவாளி, சும்மா வருஷப்பரப்பு அதுவுமா அன்னைக்கு லேக்காவை சும்மா வெறுப்பேத்தி பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. நீ வேற வெறுப்பேத்தி பார்க்கலான்னா பார்த்துப்புட்டு நல்லா இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாதாத்தா. அப்புறம்க்கா என்ன இன்னைக்கு வருஷப்பரப்பு அதுவுமா என்ன பலகாரம் திட்டுறிய? உங்கள் வீட்டில் என்ன விருந்து இன்னைக்கு? வெடக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன், வரியா மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு? என்ன அன்னைக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் விடக்கோழியம்மா? வருஷப்பரப்பு அதுவுமா என்கிட்ட ஏதாவது வாங்கி கட்டிட்டு போயிடாதியே, பேசாமல் உள்ளே போறீங்களா இல்லையா? ஏ அன்னைக்கிலிக்கா சும்மா தானே வனசாக்காவும் மாமாவும் பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற? டெடிஷன் எல்லாம் ஒன்றும் ஆகலட்டி நெடுவாளி, சும்மா தான் நானும் விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். சரிட்டி வனசா நெடுவாளி, உள்ள உங்களுக்கு தனியாக பால் எடுத்து வச்சிருக்கேன், அன்னைக்கிட்ட கேட்டு எடுத்துக்கிறேங்க. நான் அந்த வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், சரியாம்மா? நீ பிங்கு எந்திரிங்கிட்டி, வருஷப்பரப்பு அதுவுமா எப்படி குப்பை அடிச்சு படுத்திருக்கிய? மா போமா, தூக்கம் வருதுமா. ஏய், ஊர் பிள்ளையில புறம் பாருங்கட்டி, எல்லா பிள்ளைகளும் எந்திரிச்சு குளிச்சு நல்ல புது ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு தெரியுதுங்க. நீங்க 2 பேர் மட்டும் இப்படி இழுத்து போத்திட்டு படுத்திருக்கேட்டி, எந்திரிங்கட்டி. மா காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்காதம்மா, காதுக்குள்ள வந்து பேசாம போமா. பிங்கு, அவ சொல் பேச்சு கேட்க மாட்டா, நீ எந்திரிச்சு வா, அம்மா உனக்கு வடை சுட்டு தரேன். ஐ வடையா? இந்த வரேம்மா. இந்த திண்ணி பண்ணாரத்தை கூட்டிட்டு போங்க, அது வரும். காலையிலே அவட்ட வம்பளித்துக்கிட்டு தெரியாம ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு வந்து குளிங்கிட்டி குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க வாங்க. 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்பேன், 2 பேரும் எந்திரிச்சு குளிச்சிருக்கணும். குளிக்காம இருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சீ, இந்த வீட்டில் நிம்மதியா தூங்க கூட முடியல. காலையில தான் நல்ல தூக்கம் வருது, இப்போ உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களே. விடிய விடிய அக்காளு தங்கச்சியும் ஃபோன் நோண்டுறேன்னு நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது, விடிஞ்ச பிறகு இழுத்து பொத்திக்கிட்டு தூங்க வேண்டியது. இம்மி, அம்மா ஒன்னதான் சொல்றாங்க, நீ தான் விடிய விடிய ஃபோன் நோண்டுற, எனக்கு கொடுக்கவே மாட்டேன். ஏ சீப்பா, சும்மா காலையிலேயே நொய்யின்னு நீ சீப்பா. அம்மா எப்பம்மா ரெடி ஆகும்? எவ்வளோ நேரமா சுட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த அம்பிடுத்தேன் ஆக்க பொறுத்தவளையா ஆற பொறுக்காத கதையா தான் கத்திக்கிட்டு இருப்பாளுங்க. இந்த 2 நிமிஷம் தண்டி இந்த வெந்திரிச்சு பெரட்டி போட்டு எடுத்து தரேன். ஏம்மா அன்னைக்கிலே அம்மாவுக்கு உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவன்னு ஆளை காணமே என்ன? இப்போதான் மாமா குளிக்கிறதுக்கு ஊர்னிக்கு போனாங்க, இப்போ வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னப்பா சுப்பிரமணி, குளிச்சிட்டியா? அம்மா வாங்கம்மா. இப்போ தான் அன்னைக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், அம்மாவுக்கு உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்குமே, அம்மாவை என்ன காணமே, வந்தால் சூட்டோட 2 சாப்பிடுவாங்களே, எங்கே ஆளை காணமேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அந்த வந்துட்டியே. உளுந்த வடை சுடுற ஆளாக்கா நம்ம வீட்டு மேடமா? சரி சுடட்டும். வெறும் உளுந்த வடையா திண்டா என்ன பலகாரம் மறுக்கிக்கிட்டு வருமே, அதுக்கு தொட்டுக்கிற தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா தெரியும். கிளடிக்கு சுகர் கூடிருச்சுன்னு அப்படி தெரியும், ஆனால் நல்லா ஏதாவது பலகாரம் சுட்டு போட்டோம்னா மட்டும் தொட்டுக்கிறதுக்கு நல்ல சட்னி முதற்கொண்டு உனையா கேட்கும். வச்சிருக்கேன் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி 2 தான் வச்சிருக்கேன், அந்த சேரில் உட்காருங்க சாப்பிடலாம். இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டில் இருக்குது, அதுகளுக்கு ஒரு கேசரியை கிண்டி கொடுக்கலாம், ஒரு பாயாசத்தை போட்டு கொடுக்கலாம், ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் செஞ்சு கொடுக்கக்கூடாது. இந்த உளுந்த வடை மட்டும்தானா இன்னைக்கு? உங்கள் பேத்தியை 2 பேருமே கேசரியும் திங்க மாட்டாளுங்க, பாயாசமும் குடிக்க மாட்டாளுங்க. அதை ஆக்கி போட்டு வீணாக்கி போடுறதுக்கு இந்த உளுந்த வடையை சுட்டாலும் 2 வடையாச்சும் திண்டு வைப்பாளுங்க, அதனால தான் இதை சுட்டேன். திங்க மாட்டாளுகளாக்க? ஏன் திங்க மாட்டாளுக? ஒழுங்கா ஏகனையா சுடும்படி சுட்டு கொடுத்தா எல்லாம் திம்பாளுக. ஆமாம், கேசரி திங்காத பிள்ளைய என்ன பிள்ளை எதுக? அப்பதான் உனக்கு கேசரியும் பாயாசமும் வேணும்னா நீ டைரக்டா அம்மா கிட்ட செஞ்சு தர சொல்லி கேட்டு சாப்பிடு, அதுக்கு ஏன் எங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எட்டில வயசு பிள்ளைய நல்லதை பெல்லதை சாப்பிடுங்கன்னு சொல்லி தானடி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது வயசு பிள்ளைகளுக்கு சொல்றது மாதிரி தெரியலையே, வயசான கிழவிக்கு கேட்டது மாதிரில தெரியுது. என்னமோ பண்ணுங்கட்டி, தின்னுங்க திங்காம போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? மாமா சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க மாமா, அப்புறம் நல்லா தெரியாது. சரிட்டி அன்னைக்கிலே நான் மாமா சாப்பிட்றேன், மத்தியானத்துக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா கொஞ்சோன்னு பாயாசம் மட்டும் வைக்கிறியாம்மா? ஏன் மாமா காலையில கேட்டதுக்கு வேணாம்னு சொன்னியே, இப்போ பாயாசம் வைக்க சொல்றியா? அது ஒன்றும் இல்லட்டி, காலையில் வேணான்னு தோணுச்சு, சரி இப்போ பாயாசம் சாப்பிட்டா தேவலையேன்னு வாய்க்கு தோணுது, முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சோன்னு வை, இல்லைன்னா விடு பரவாயில்ல. அட பாயாசம் தானே மாமா, வச்சுட்டா போச்சு. 100 சவரிசி 100 சேவியம் போட்டோம்னா கிண்டிட்டு போக, இதுல என்ன இருக்கு? நான் பெத்த மையன், எனக்கு பாயாசம் சாப்பிடணும்னு மனசுக்குள்ளே தோடின உடனே என் புள்ள அவனுக்காக கேட்குறது மாதிரி கேட்குறான். நான் பெத்த மையன். காலையில் 100 வாட்டி கேட்டேன், பாயாசம் வைக்கவான்னு. பாயாசம்லாம் ஒன்று வேணாம், எதுக்கு அன்னைக்கிலே சிரமப்படாத, காலையில் உளுந்த வடையை மட்டும் போடுன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க ஆத்தாக்காரவங்களுக்கு கேட்ட உடனே எப்படி சொல்கிறாங்கன்னு பாரு. எனக்கு என்ன தெரியாது, அவங்க அம்மாவுக்காண்டி தான் கேட்குறாருன்னு. வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன். எப்பா மைனே சுப்பிரமணியே, என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு? என்னமோ சொல்லுவாங்களே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ப்பா. புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. ஆமாம், உங்களுக்கு சேலை அன்னைக்கு எடுத்து வச்சாலே நீங்கள் கட்டிட்டு வரலையாம்மா? இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு குளிச்சுட்டு புது சேலை கட்டியிருக்கலாம்ல? பரவாயில்லடா சுப்பிரமணி, சாயங்காலம் கோயிலுக்கு போகையில் கட்டிக்கிட்டு போகிறேன். சரிம்மா உங்கள் மருமக உங்களுக்காண்டி பார்த்து வாங்கி வச்சா மறக்காமல் கட்டிட்டு போயிருங்கம்மா.
நான் எப்போ இந்த கிழவி காண்டி பார்த்து பார்த்து சேலை வாங்கி வச்சேன். இந்த மனுஷனா ஏதாவது ஒரு சேலையும் சட்டி வாங்கிட்டு வந்து வச்சுப்புட்டு நான் தான் பண்ணேன்னா ஒரு ஆத்தாட்ட என்னை பற்றி பெருமை பீத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த பெருமை பீத்தக்களை என்னத்துக்கு கருமோ? நான் எப்போதும் போல நானாவே இருந்துட்டு போகிறது எனக்கு தான் நல்லது. இவளாவது நம்மளுக்கு சேலை வாங்கி வைக்கிறதாவது நல்ல புருஷங்காரன் இருக்கையில் ஒரு நடிப்பா, புருஷன் அங்கிட்டு போனோன்னு அப்புறம் ஒரு மிதிப்பா. இவளை பற்றி நம்மளுக்கு தெரியாது. நடிப்பாளுக. அம்மா அப்பதா ரெண்டு பேரும் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ரொம்ப நேரமா சத்தமா பேசிட்டு இருக்கியா? அது எங்க எல்லாருக்கும் கேட்டுருச்சு. என்னடி கேட்டுச்சு? அப்பதாக்க அம்மா சேலை வாங்கி வச்சிருக்கனே அதுதான் கேட்டுச்சா? நான் தான் ஊதா கலர்ல சேலை வாங்கி வச்சேன். அன்னைக்கிளி அது பச்சை கலர்ல வாங்கி வச்ச மறந்துட்டியோ? பச்சை கலர்ல வாங்கி வச்சா? ஆமா ஆமா, இருட்டுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்ததுனால கலரை அயத்துட்டேன். அத்தை, பச்சை கலர்ல நல்ல ஒரு சூப்பர் சேலை வாங்கி உங்க கப்போர்ட்ல வச்சிருக்கேன். சாயங்காலத்துக்கு மறக்காம கோயிலுக்கு கட்டிட்டு போயிருங்கத்த. அப்பதான் உங்க மருமக மனசு சாந்தி அடையும். சீ, என்ன பொழப்புது மானங்கட்ட பொழப்பு. பிள்ளைகள்கிட்ட கூட நடிக்க வேண்டியதா இருக்கு. சரிட்டி அன்னைக்கிளி, நீ இம்பிடு தூரம் அத்தை காண்டி ஆசையா எடுத்து வச்சிருக்கையில அத்தை கட்டிட்டு போகாம இருப்பனாமா? கண்டிப்பா சாயங்காலம் கோயிலுக்கு கட்டிட்டு போயிட்டு என் மயன் பேர்லயும் உன் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன், சரியா? அடேங்கப்பா, உலக மகா நடிகைகள் எல்லாம் இந்த வீட்டுல தான் இருக்காங்க. ஆமாட்டி பிங்கு, அம்மாவும் அப்பத்தாவும் எப்படிலாம் நடிக்குதுங்க பாரு. இது அப்பாவும் நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. எட்டிலாம் மாடனே வனசா எல்லாரும் இங்கதான் உட்கார்ந்துருக்கீங்களா? என்ன அன்னைக்கிலிக்கா வருஷப்பிறப்புக்கு ஆக்கணும் சோறு எதுவும் மிஞ்சிருச்சா? தூக்குச்சட்டியோட வந்திருக்க? எட்டிலா, உங்களுக்காண்டி பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படி சொல்றீங்களா டி? வழக்கத்தை விட அன்னைக்கிளிக்காவோட கண்ணம் ரெண்டு பண்ணு மாதிரி செவந்து போயிருக்கே. அன்னைக்கிளிக்கா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? எட்டிலா, வருஷ பரப்புனா ஊர் உலகத்துக்கே தான் ஸ்பெஷல். அன்னைக்கிளிக்காக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக்கும். எட்டிலா, எங்களுக்கு ஒவ்வொரு தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கும் எனக்கும் என் மாமனுக்கும் ஸ்பெஷல் தான் தெரியுமா உங்களுக்கு? ஆஹா அன்னைக்கிலிக்கா மாடன் சொன்னது உண்மைதான் போல் இருக்கு. என்னக்கா ஸ்பெஷல் இன்னைக்கு? எட்டிலா, உங்க எல்லாருக்கும் அக்கா பால் பாயசம் கொண்டுட்டு வந்திருக்கேன். முதல்ல ஆளுக்கு ஒரு கிளாஸ் அதை குடிங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம்ங்கிறத சொல்றேன், சரியா? ஏக்கா பாயசம்லாம் குடிச்சாச்சு, சூப்பரா இருக்குக்கா. முதல்ல என்ன விஷயம் சொல்லுக்கா. அது ஒண்ணும் இல்லட்டி, மாமாவும் நானும் இன்னைக்கு தான் முதல்ல சந்திச்ச நாள். அதனாலதான் இன்னைக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் டே. ஏக்கா அன்னைக்கிலேக்கா, நீங்க ரெண்டு பேரும் எங்கே சந்திச்சிய, எப்படி சந்திச்சிய, இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லுக்கா. கேட்கணும் போல ஆசையா இருக்கு. அடி போங்கட்டி எங்கிட்டு. என்னத்தையும் மனசுக்கு ஏதோ சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஆளுக்கு ஒரு டம்ளர் இனிப்பு கொடுப்போமேனு கொண்டுட்டு வந்து கொடுத்தேன். அதுக்காண்டி இவளுக்கு ஆதில இருந்து அந்த வரைக்கும் கதை சொல்லுவாளுக போல் இருக்கேன். அன்னைக்கிளிக்கா லவ் மேரேஜ் பண்ணவங்க கூட இந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நீங்களும் மாமாவும் அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணீங்க. எவ்வளோ லவ்வபிள் கப்பலாக இருக்கீங்க. எங்களுக்கு மட்டும் இல்லைக்கா, வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்களோட அந்த கல்யாண கதைகள் எல்லாம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா சொல்லுங்கக்கா. ஏக்கா ஓவரா பிகு பண்ணாம சொல்லுக்கா. ஏக்கா அன்னைக்கிலிக்கா உங்க கல்யாண கதையே சொல்லுன்னு சொன்னோம்னா பேசாம உட்காந்துருக்கீ என்னக்கா? ஏட்டிலா, நேற்று சும்மா விளையாட்டுக்கு கேட்குறியன்னு நினைச்சேன். நீங்க என்னட்டி சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கிய? ஏன் அன்னைக்கிலிக்கா, இதெல்லாம் அப்புறம் விளையாட்டுக்கு கேட்பாவளோ? நாங்கள் என்ன நீ லவ் பண்ணி ஓடி வந்த கதையவா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்க, ஆனாலும் இவ்வளவு லவ்வபிள் கப்பலாக இருக்கீங்களே. உங்கள் லவ்வபிள் கப்பலுக்கு காரணம் என்ன? நீங்கள் எப்படி இப்படிலாம் அந்யோன்யமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறீங்க? அதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது எப்படிங்கிறத தானே கேட்குறோம். அதை சொல்கிறதுக்கு இம்பட்டி யோசிக்கிறேன். ஏட்டி, இதையெல்லாம் ஒரு கதை நட்டி சொல்லுவாங்க. எல்லார் வீட்லேயும் எப்படி பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அடி, இது ஒரு கதைன்னு இவளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காளுகளே. இங்கே பாருங்க அன்னைக்கிளிக்கா, நாங்கள் மட்டும் கேட்கல, வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் எல்லாருமே அன்னைக்கிளிக்கா மாமா லவ் சூப்பர், மாமாவும் அன்னைக்கிளிக்காவும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, எவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்கன்னு எவ்வளோ உங்கள்கிட்ட புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? எப்படி நீங்கள் இவ்வளோ லவ்வபிளாக இருக்கீங்கிறத கேட்டால் ஓவராக சீன் போடுறீங்களே. அக்கா சொல்லுங்கக்கா. இதில் எங்கள் கதையில் நான் வந்து படிக்கலைல, அக்கா படிக்காததுனால இந்த ப்ளவுஸ் எல்லாம் தப்பாகல, தையல் கிளாஸ் பழகுவாகல, அந்த மாதிரி நான் வந்து தையல் கிளாஸ் பழகிறதுக்காண்டி போய்கிட்டு இருந்தேன். உங்கள் மாமா நல்லா படித்தவருட்டி, நல்ல காலேஜ்லாம் போய் நல்ல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்தவர். அவர் படித்து முடிச்சுட்டு ஐடி கம்பெனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய கம்பெனியில் நல்ல உத்தியோகத்தில் இருந்தார் பார்த்துக்குறேங்க. மாதம் நல்ல சம்பளம், நல்ல வேலைட்டி, அதெல்லாம் நல்ல மனுஷன், நல்லா படிச்சுவிட்டு வேலை பார்த்தாரு. ஆனால் நான் படிக்கலை. என்ன எக்கா அன்னைக்கிலிக்கா இங்கே பாரு, நீ பாட்டில் இப்படி வாயிலேயே கதையை சொல்லி ஓட்டிடலான்னு நினச்சிடாத. எங்களுக்குலாம் அப்படியே லைவாக என்ன நடந்துச்சுங்கிறத அப்படியே போட்டு காட்டுறது மாதிரி சொல்லணும், சரியா? இந்த படத்துலலாம் ஃப்ளாஷ்பேக் போவாங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் போய் நடந்ததெல்லாம் கதையப்புறம் சொல்லுக்கா. அதாமட்டி அந்த மாதிரி தான் ஃப்ளாஷ்பேக்கு தான் போக போகிறேன். முதல்ல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறத சொன்னா தானட்டி உங்களுக்கு கதை புரியும். அதனால சொல்லிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ஃப்ளாஷ்பேக்கு தான் போவேன். சரிக்கா, நீ தையல் கிளாஸ் போயிட்டு இருந்த, மாமா ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி பார்த்துக்கிட்டீங்க, எப்படி உங்களுக்கு கனெக்ஷன் ஆச்சு, எப்படி கல்யாணம் பண்ணீங்க, அந்த கதையை சொல்லு.
ஏட்டில மாமா வந்து இப்போ இருக்கிற விட அப்போ வந்து நல்ல அழகாக சூப்பராக இருப்பார் டி. அப்படி இருக்கையில் அவருக்கு ஊரெல்லாம் பொண்ணு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சாக ஒரு பொண்ணு கூட பிடிக்கல டி. கடைசியாக என்னையை பொண்ணு பார்க்க வந்தாக. என்னையை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு போட்டா கொடுத்துருந்தாங்க. சரியா, அந்த கதையை நம்ம நேரடியாக லைவாக பார்ப்போம். என்னது போட்டா கொடுத்தாங்களா? ஏக்கா வாட்ஸ்அப்பு ட்விட்டரு ஃபேஸ்புக்குன்னு போயிட்டு இருக்கிற கடத்தில் போட்டா கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்க. எட்டி நெடுவாளி, நானே அன்னைக்கிளிக்கால 90s கிட்ஸ்டி. எங்களுக்குலாம் அந்த காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ தான் கொடுத்துக்கிட்டாங்க. உங்களை மாதிரி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டர்லாம் ஃபோட்டோ அனுப்பலை. ஆமாம் 9s கிட்ஸ்டி. அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாது. செல்ஃபோனு, கேமரா ஃபோனு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நோக்கியா ஃபோனுன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக பட்டன் வச்சுருப்போம். அந்த ஃபோனில் தான் எடுத்து பொண்ணு மாப்பிள்ளை பேசுகிறதுனா பேசிக்கிட்டு வச்சுக்கிடுவோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ கதையை கேளுங்கட்டி, ஒழுங்காவே கேட்க மாட்டேங்கிறியே. ஏக்கா இப்படி வாயில் சொல்கிறது ரொம்ப போர் அடிக்குதுக்கா. நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் போய் தெரிஞ்சுக்கிறோம். சரி, அப்போ பலாசு பார்க்கலே வாங்க. அம்மா, நான் தையல் கிளாஸ் போயிட்டு வரேன். எடி நெருவழி வனசம் மாடனே, இது பலாசு பாக்கட்டி, இதில் நீங்களாம் வரக்கூடாதுமா. அட அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்க்கா. டிப்டாப்பாக ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணி நிற்கிறியா? இது அன்னைக்கிளியக்கா தானா அடையாளமே தெரியல. அதனால தான் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போமேன்னு வந்தோம். நீ என்ன தான் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணாலும் மண்டையிலோட கொண்டே மறக்க மாட்டேங்கிறியே. அதெல்லாம் பிறவியிலிருந்தே வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நெருவழி. அதெல்லாம் மாற்ற முடியாதுமா. இருக்கிறது எப்படியோ அதை அசைஸ் பண்ணி பார்த்துக்கிறங்க. அன்னைக்கிளிக்கா, நீ இருக்கிற இடத்துல உன் கூடவே தெரிஞ்சு பழகிட்டோமா. அதனால தான் உன்னோட பலாசு பார்க்கலைக்கு நாங்கள் வந்துட்டு போகலாமேன்னு வந்துட்டோம். சரி, நீ ஃப்ளாஷ்பேக் ஆரம்பி, நாங்கள் கிளம்புறோம். பாய் அன்னைக்கிளிக்கா, என்ஜாய் த ஃப்ளாஷ்பேக். சரி கிளம்புங்கட்டி. எனக்கு அப்போத்தானே பலாசு பார்க்கல இருக்கமுங்கிற நினப்பு வரும். அப்போத்தானே நான் அடுத்த கதையை கொண்டு போக முடியும். இங்கே நீ நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களோட உட்காந்து பேச ஆரம்பிச்சிடும் டி. கிளம்புங்கட்டி. எக்கோ இங்கே பாரு, உன் பலாசு பாக்கு உன் திருமண வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நம்பித்தான் கதை கேட்டேன். மவளை நல்லா இல்லாமல் போர் அடிச்ச கொண்டே வருவேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் நல்லா இருக்கும் டி நெடுவாளி. நானே என் மாமனும் வந்தோம்னா அந்த கதை நல்லா இல்லாமல் போயிருமா சொல்லு. அதெல்லாம் நல்லா இருக்கும், நீ பார்த்துக்கிட்டே இருவேன். ஓகே வரட்டா. அம்மா நான் தையல் கிளாஸ் போயிட்டு வரேம்மா. கிளம்பிட்டியாட்டி அன்னைக்கிளி? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. சரிம்மா, போயிட்டு வரேன். அம்மா, கையில் என்னம்மா போட்டா மாதிரி வச்சிருக்கியே? அந்த கதையை சொல்ல மறந்துட்டு நிற்கிறேன் பாரு. இந்த பையன் பேரு சுப்பிரமணியா, நல்லா படிச்சுட்டு நல்ல உத்தியோகத்தில் இருக்குன்னு பெரியப்பா வந்து இந்த போட்டோவை கொடுத்தாரு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா பாருமா, பார்த்து பேசுவோம். ஏம்மா, பையன் நல்லா படிச்சிருக்கு நல்ல உத்தியோகத்தில் இருக்குன்னு சொல்கிறியே. நானே படிக்காமல் தையல் கிளாஸ் போயிட்டுருக்கேன். எனக்கும் அவருக்கும் எப்படிமா ஒத்து வரும்? இதில் எதுக்கு ஃபோட்டோ பார்க்கணும்? ஒத்து வராது, வேணா விட்டுருங்க. ஏட்டி, அந்த பயலுக்கு ஊரெல்லாம் பொண்ணு பார்த்துக்கிட்டு தெரிகிறாங்களாம். பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். படிக்கலைனாலும் பரவாயில்ல, பார்க்க நல்ல லட்சணமான பொண்ணாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காகட்டி. அதனால உன்னைய பார்த்தோன்னே அந்த பையனுக்கு பிடிச்சி போயிடும். நீ இந்த போட்டோவை பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும் சொல்லு, சரியா? ஆஹா, மாப்பிள்ளை நல்லா சூப்பராக இருக்காரு. நம்ம எப்படியெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி மாப்பிள்ளை இருக்காரு. இதை எப்படி அம்மைகிட்ட சொல்கிறது? ஏட்டி, போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கியோ, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. நான் என்னமா சொல்கிறது? அவர் நிறைய பொண்ணை வேணான்னு சொல்லியிருக்கான்னு வேற சொல்கிறிய. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க சொல்லுங்கள். அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றதை பேசுங்க. அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படித்தானே டி? அது வந்து அம்மா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ளை நம்ம எதிர்பார்த்தது கணக்காக நல்லா சூப்பராக இருக்காரு. ஆனால் அவருக்கு நம்மளை பிடிக்கணுமே. அவருக்கும் பிடிக்காம போயிடுச்சுன்னா சங்கடமாக போயிடும். நம்மளாம் மனசில் எதையும் ஆசையை வளர்த்துக்கிற கூடாது. ஏட்டி, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகலாம்ல டி? இந்த காலத்து பிள்ளைய மனசில் என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு வார்த்தை பிடிச்சிருக்குமா பிடிக்கலைன்னு சொன்னா தானே நம்மளுக்கு தெரியும். அவள் வாட்டுக்கு போட்டாவை தூக்கிக்கிட்டு அன்னைக்கிளி ஓடியே போயிட்டால. அப்போ அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். பிடிக்கலைன்னா அம்மை இந்தாங்கன்னு இந்த போட்டாவை தூக்கி கொடுத்துருப்பாளே. அப்போ அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்குதான் போல் இருக்கு. சரி, மாப்பிள்ளை வீட்டை நேரில் வர சொல்லி மாப்பிள்ளை பையன் நேரில் எப்படி இருக்காருன்னு ஒரு பார்வை பார்த்துறேன்னு. நம்ம அன்னைக்கிளி குண்டா வேற இருக்காளே. மாப்பிள்ளை நல்ல ஆளு சூப்பர் பையனாக இருக்குது. அந்த பையனுக்கு அன்னைக்கிளியை பிடிக்குமா என்னன்னு தெரியலையே. நம்ம அன்னைக்கிளிக்கு என்ன குறைன்னு நம்மளே எப்படி சொல்கிறான்? என் மக அன்னைக்கிளி சின்ன தம்பி குஷ்பு மாதிரில இருக்கா. அவளை பார்த்துட்டு யார் பிடிக்கலைன்னு சொல்ல போறா? அதெல்லாம் அந்த பையனுக்கு கண்டிப்பாக நம்ம மகளை பிடிக்கும். தம்பி சுப்பிரமணி. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? தம்பி, நாளைக்கு காலையில் பொண்ணு பார்க்க போனேன். கிளம்பி ரெடியாயிரு, சரியா? அம்மா, நீங்களும் வாரத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் காட்ட தான் செய்கிறீங்க. எனக்கு ஒரு பொண்ணு கூட பிடிச்சது மாதிரி இருக்க மாட்டேங்குதுமா. என்னோட டேஸ்ட்டுக்கு பொண்ணு பாருங்கம்மா. இங்கே வரடா சுப்பிரமணி, நான் பார்த்த இத்தனை பொண்ணுக்கு உனக்கு போட்டோ காட்டினேன். ஆனால் இந்த பொண்ணுக்கு போட்டோ காட்ட மாட்டேன், சரியா? நேரடியாக அந்த பிள்ளைய போய் பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லு. ஆனால் நீ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். பொண்ணு சூப்பர் பொண்ணு பார்த்துருக்கேன் அம்மா, சரியா?
நீங்கள் பார்த்து வச்ச ஒவ்வொரு பொண்ணையும் இதே மாதிரி தாம்மா சொல்கிறீங்க. சரி கூப்பிடுறீங்க, வந்து பார்க்குறேன், என்ன பண்ணுறது. இல்லைடா சுப்பிரமணி, இம்புட்டு நாளும் பார்த்த பொண்ணை விட இந்த பொண்ணு தான் எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்கு விளக்கேற்ற வர போகிற மருமகளோன்னு தோணுது. கண்டிப்பாக உனக்கு இந்த பொண்ணு பிடிக்கும்ப்பா, நீ நம்பி வா. சரிம்மா, ஏதோ சொல்கிறீங்க, நானும் வரேன், பார்ப்போம். ஆனால் எனக்கு பிடிக்கலைன்னா நான் பிடிக்கலைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவேம்மா. நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது, சரியா? சரிப்பா சரிப்பா, இத்தனை பொண்ணு பார்த்தாச்சு, இந்த ஒரு பொண்ணை வந்து கண்ணார பார்த்துட்டு போயிருப்பா. நீ பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லு, ஆனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டாங்க, இந்த பொண்ணையும் போய் பார்த்துட்டு வர வேண்டியதான், என்ன பண்ணுறது. மாப்பிள்ளை பார்க்க அம்சமாக இருக்காரு. இவருக்கு நம்மளை பிடிச்சிருந்துச்சுன்னா தொல்லை இல்லாமல் போயிடும். அவர் வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு வேற தெரியலையே. கடவுளே கடவுளே, மாப்பிள்ளைக்கு என்னையே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். என் வாழ்க்கையில் நீதாப்பா ஒளியேற்றி வைக்கணும். காலையில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துடுவாங்களே. ஐயோ, மாப்பிள்ளைக்கு என்னைய பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியல. அவர் வாட்டில் குண்டா இருக்குது, இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது. ஐயோ, நம்மளுக்கு வேற மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. மாப்பிள்ளை நல்லா அழகாக சிகப்பாக சூப்பராக இருக்காரே. கண்டிப்பாக கடவுளே பிடிக்கும் சொல்லணும், பிடிக்கும் சொல்லணும், பிடிக்கும் சொல்லணும். அவர் போட்டோ வங்கனுக்குள்ளே தானே வச்சேன், எங்கே காண. ஏங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் உங்களை எப்படி கூப்பிடட்டும்? அத்தான்னு கூப்பிடட்டுமா? இல்லை இல்லை வேணாம். மச்சான்னு கூப்பிடட்டுமா? ஐயோ, அது என்னமோ மாதிரியா இருக்கேன். மாமான்னு கூப்பிடட்டுமா? அது நல்லா இருக்குல்ல. நான் கட்டிக்கிற பிறவுகளை எனக்கு மாமான்னு தான் கூப்பிடணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு உங்களை பார்த்தோன்னே தான் மாமான்னு கூப்பிடணும் போல தோணுது. ஏங்க, நான் உங்களை மாமான்னு கூப்பிடட்டுமா? மாமா. ஐயோ, நம்ம பைத்தியம் கணக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு இவர் பாட்டில் வந்து இந்த பொண்ணு குண்டா இருக்குது, இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா ஐயோ, நம்ம மனசு தாங்காதே, என்ன பண்ணுறது. தேவையில்லாமல் அன்னைக்கு மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காம படுத்து தூங்குட்டி. சே, மாப்பிள்ளை எம்பிட்டு அம்சமாக நிற்கிறாரு. பேரை பாரு, சுப்பிரமணின்னு. அது என்னது அது? சுப்பிரமணி நல்லாத்தான் இருக்கு. சுப்பிரமணி அன்னைக்கிளி, அன்னைக்கிளி சுப்பிரமணி நல்லாத்தான் இருக்கு. ஏடே அன்னைக்கிளி, அன்னைக்கிளி. ஐயா அம்மா, ஃபோட்டோவை பார்த்தா ஏதாச்சும் தப்பான நினைப்பாங்க. நம்ம எங்கிட்டாச்சும் ஒழிச்சு வச்சிருவோம். அம்மா வாங்கம்மா. ஏட்டி, என்ன உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்னும் தூங்கலையாட்டி நீனு? காலையில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, இன்ன வரைக்கும் தூங்காமல் இருந்தீங்கன்னா மூஞ்சிலாம் என்னமோ வாடினது கணக்காக இருக்காது. அப்புறம் மாப்பிள்ளை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட போறாட்டி, நல்லா படுத்து தூங்கு. சும்மா உட்காந்துருந்தம்மா, அந்த தூங்குறேன். எட்டிலா, காலகாலத்தில் தூங்கிட்டு காலகாலத்தில் எந்திரி. காலையில் மாப்பிள்ளை எடுக்கிறவங்க வர்றவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் டிஃபன் பண்ணி வைக்கணும். காலையில் வெள்ளனவே வந்துடுவாங்கல்ல, அவங்க பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா பொண்ணுக்கு பூ வச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு போகட்டும்ட்டி. பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா கை நினைக்க மாட்டாங்க. ஏதுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு வைப்போம். சாப்பிட்றதுனா சாப்பிடட்டும், இல்லைன்னா போகட்டும், சரியாம்மா? ஏம்மா, பொண்ணை பிடிச்சாதான் சாப்பிடுவாங்களோ, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்களோ? ஆமாட்டி, பொண்ணை பார்த்து பிடிக்காத வீட்டில் கை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி கை நினைக்காமலே வந்து சொல்கிறோம், லெட்ரு போடுறோம், ஃபோன் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா பூ வச்சுட்டு கை நினச்சிட்டு தம்பிட்டு போவாங்க. அது என்னங்கிறது அவங்க சாப்பிட்றதுலையே நம்ம தெரிஞ்சுக்கறலாம். என்னன்னு பார்ப்போம், சரியா? விடிஞ்சாத்தானே தெரியும். நீ படுத்து தூங்குமா. சரிம்மா. நானும் காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு ஒத்தாசையாக ஏதாவது டிஃபன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறேன். சரி, அதை காலையில் பார்த்துக்குருவோம். நீ நல்லா படுத்து தூங்கு. பொண்ணுக்காரி நைட்டு பூரா விடிய முழிச்சுக்கிட்டு இருந்தா கண்ணெல்லாம் கிடங்கு விழுந்து என்னவோ மாதிரி இருக்கும். மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு என்னது இது, பொண்ணெல்லாம் இப்படி இருக்குது, மூஞ்சி வாடி போயிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். நல்லா படுத்து தூங்குனாத்தான் கண்ணமெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீ படுத்து தூங்கு நல்லா, சரியா? சரிம்மா, நீ போ, நான் தூங்கிக்கிறேன். அப்பாடி, நல்ல வேலை, அம்மா வர்றதுக்குள்ளே ஃபோட்டோவை பின்னாடி ஒழிச்சாச்சு. அம்மா பார்த்துட்டா ஏதாவது நினைப்பாங்க. நாளைக்கு மாப்பிள்ளை வந்து பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போயிட்டா, அது வேற நம்ம புள்ள ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாலே இப்படி மாப்பிள்ளை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போயிட்டாலேன்னு சங்கட்டம் படுவாங்க. அதனால நம்ம அம்மாவுக்கு தெரியாத மாதிரியே நடந்துக்கிடுவோம். ஏங்க, நாளைக்கு நீங்கள் வந்து பார்க்கையில நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அம்மா சொல்லிட்டு போனால, அப்போ நான் தூங்கினா தானே ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். இப்படி உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன்னா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது? சரி, நான் தூங்கட்டுமா? நாளைக்கு நீங்கள் வரும்போது நான் புடவை கட்டியிருப்பேன், தலை நிறைய பூ வச்சுருப்பேன், கழுத்து நிறைய நகை போட்டிருப்பேன், பார்க்க நல்லா சூப்பராக இருப்பேன். என்னை நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்களாங்க? ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கோம், மறுபடியும் அம்மா வந்தால் திட்டுவா. சரி, நம்ம தூங்குவோம். மாமா குட் நைட்டு.